இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும் ப்ரைவேசி சம்மந்தப்பட்ட சில செட்டிங்ஸை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்துச்சுன்னா நார்மல் ப்ரொசீஜர் எப்படி நம்ம புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததும் உங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டும் வந்து லாகின் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற சில ப்ரைவேசி செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மறுபடியும் சேம் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதில் ப்ரைவேசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே எப்போ வரீங்க எப்போ போகிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து மற்றவங்க பார்க்காம இருக்கிறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்னு இருக்கும். ஸோ இதில் எவ்ரி ஒன்னில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ ஆன்லைனுக்கு வரீங்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எல்லாராலையுமே பார்க்க முடியும். அதுவே நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து நோபடின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கா செகண்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டை தவிர இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரி ஒன், மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட், நோபடின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் யார் சேவ் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகிடும். அதுவே மை கான்டாக்ட்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து மை கான்டாக்டை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் 3 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரி ஒன், மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா உங்களை யார் வேணாலும் எந்த குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணிட முடியும். ஆட் பண்ணிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அன்வான்ட் வீடியோஸ் இருக்கிற போஸ்ட் போடுற குரூப்பில் கூட ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பல பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து மை கான்டாக்ட்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாக வச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து ஷோ ஆச்சுன்னா உங்களுடைய லைவ் லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இல்லை இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான், சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் அன்னவுன் அக்கௌண்ட் மெசேஜஸ்னு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆஃபில் தான் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ்னு இருக்கு இல்லையா, நம்ம வாட்ஸ்அப் கால் பேசிட்டு இருக்கும்போது நம்மளை யாரும் வந்து ட்ராக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ப்ரைவேசி செக்கப்னு இருக்கும். ஸோ இதில் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி செக்கப்பில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா குரூப்ஸ்னு இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா குரூப்ஸ்னுட்டு. ஸோ அதில் யார் வேணாலையும் உங்களை ஆட் பண்ணிக்க முடியும்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அன்னவுன் காலர்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா அதுதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்டு கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாமல் யாராச்சும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செகண்ட் ஆப்ஷன் பேக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் பர்சனல் இன்ஃபோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிபியை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். செகண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், நம்ம எப்போ வாட்ஸ்அப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட். இப்போ யாராச்சும் நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்ம அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் இதை ஆன் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு டபுள் டிக் மட்டும்தான் வரும், நம்ம பார்த்ததுக்கான அந்த ப்ளூ டிக்கே வராது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இன்னும் நிறைய ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ அதில் கடைசியாக முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் மோர் ப்ரொடெக்ஷன் டு யுவர் அக்கௌண்ட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அடுத்து பாஸ்கி, அடுத்து ரிகவரி இமெயில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்டாக இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்கி, இது வந்து நம்ம புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கினோன்னா அதில் ஓடிபி போடாமல் டேரெக்டாகவே வந்து லாகின் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளோட இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்